பாக்கியம் அவர்கள் நகைச்சுவை நாயகராக அரங்கேற்றமாகி அவர் நடத்தக்கூடிய நாடகமாக பாக்கியராஜ் அன்பு அண்ணா அவர்கள் இவருக்கு மேலே நகைச்சுவை நாயகராக அரங்கேற்றமாக காத்துக் கொண்டிருப்பதால் நான்காக உள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வருக 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 அன்பால் அழைக்கின்றோம். இனிதே நாடகம் துவக்கம். Hello, hello, sub, hello, 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 hello. Hello, 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 hello. மாங்கல் தளத்தில் விளையாட்டு செய்தார்.
அஞ்சு கண்கள் ஆமைகள் hello 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 கத்திரிக்கோள் காசு வந்து உத்தரவு போட்டிருக்கு கட்டி ஜாக்கெட் முட்டு கட்டி பாரு இவரின் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து பாட சொன்னா துட்ட போட்டு கேளுங்களே நானும் மீட்ட போட்டு பாட சிரிக்கி ஒருத்தி சிங்கார துருத்தி கழுக்கி துருத்தி வெள்ளாடும் துருத்தி வயசு கையில வந்தாலி துருத்தி சிரிக்கி ஒருத்தி சிங்கார துருத்தி கழுக்கி துருத்தி வெள்ளாடும் துருத்தி வயசு கையில வந்தாலி துருத்தி கண்ணால அழகெடுத்தா ராஜாவை பின்னால வரவழைச்சா சின்ன பிள்ளையா சிங்காரம் ராமன் வரும் அறியாத பொண்ணா சிறு மாறி கொண்டோடுனா சிரிக்கி ஒருத்தி சிங்கார துருத்தி கழுக்கி துருத்தி வெள்ளாடும் துருத்தி வயசு பையன் வந்தாலி துருத்தி வாங்க பப்புனே
வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் சரி மூர்த்தி அண்ணே சொல்லுங்க கொடுத்த பாத்தியா எப்படி கூட்டம் இங்க வந்திருக்க அனைவருக்கும் கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் வந்திருக்க சுற்றுலா கிராம பொதுமக்களுக்கும் அனைவர்களுக்கும் வருக வருகை என்று வரவேற்று இந்த நாடகத்தை இன்று காலை காலை காடு சென்று மாலை வீடு திரும்பும் பெண்மணிகளுக்கும் இங்க வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் இன்று நடக்கக்கூடிய சிறி பள்ளி திருமண நாடகம். இந்த நாடகம் அதாவது சொல்லப்போனாக்க முருகனுக்கு கல்யாணம். அப்படி இந்த முருகன் கல்யாணமா? ஆமா, முருகனுக்கு கல்யாணம் இல்லையா? உனக்கு முருகனுக்கு தான் கல்யாணம். முருகன் சேர்த்தது வள்ளிக்கு கல்யாணம். அது எனக்கு வந்திருக்க அனைவருமே இப்ப பார்த்துக்கிட்டு காலையில போய் செஞ்சுட்டு போயிருவாங்க. அப்ப கல்யாணத்துக்கு முடிச்சுமா அப்படிமா சாப்பாடுலாம் ஏற்ப அவரோட வீட்டுல சாப்பிட்டுக்கலாம். ஆமா ஆமா. இன்று இந்த வள்ளி திருமணத்துக்கு வருகின்ற அனைவருக்கும் சுற்றுவட்ட கிராம பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு நாடக கழகத்தின் சார்பாகவும் எனது சாராகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருக வரவிட்டு இந்த நாடகத்தை இனிது துவங்கிட்டோம். மாமனாருக்கு இந்த நாடகம் விடிவெளி நடக்கிறதுனால ஏன்னா நம்ம இங்க நடக்கூடிய இளைஞருக்கு எனக்கு என்னன்னு கேட்டா இன்னைக்கு அதாவது என்னன்னா பூராமே வந்து இன்னைக்கு விவசாயத்திலையும் ஆமா ஆமா இருக்கிறது. நானே என் நண்பன் இருந்தோம். சரி, நானே நண்பன் இருக்கும். நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படின்னாக்க ஆமா தாய் தப்போன்னு நம்ம மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கான். சரி ஆமா, அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பொண்ணு வாக்கணும்னு சொல்லி நிறைய ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நாங்களும் அலைஞ்சு வாங்க பொண்ணு கிடைக்கவில்லை. பொண்ணு கிடைக்காம இருக்கோம். சரி நம்ம பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் என்ன சொல்லிட்டான், நல்ல அருமையா அரசாங்க வேலை பார்க்கணும். அரசாங்க வேலை பார்த்தா கிட்டத்தட்ட 60,000 சம்பளம் பார்த்து வாங்கணும் மாசம். அப்படி இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கிட்டு பொண்ணை பார்த்துட்டே இருக்கோம். பொண்ணு ஒண்ணுமே கிடைக்கல. 50,000 வந்து பொண்ணு பார்த்து கிடைக்கல. சரி 60,000 பொண்ணு கிடைக்கல. வேணாம் சொல்றேன். அப்ப என்ன செஞ்சேன், நானே ஒரு பொண்ணை பார்த்தேன். சரி நீங்க? ஆமா, நானே ஒரு பொண்ணை பார்த்தேன். அவனை பார்த்தாக்க சரி அவனுக்கு ஒரு பொண்ணை மாப்பிள்ள பார்த்தாச்சு. சரி பொண்ணு பிடிச்சிக்கிச்சு. ஆமா பொண்ணு பிடிச்சிக்கிச்சு. சரி பொண்ணு பிடிச்சின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போடாச்சு. கல்யாணம் நெருங்கி வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறது போகும்போது என்ன கல்யாணம் பண்ணி முடிஞ்சு. ஏன்னா பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுப்பாங்கல்ல, இந்த சீர்வரிசை கொடுக்க போகும்போது எல்லாம் அண்டா குண்டா எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி சீர்வரிசை வந்துக்கிட்டு இருக்கு. சரி வந்துட்டு இருக்கும் போது அது முன்னால என்ன அனுப்புவாங்க, ஒரு கல்யாணம் சொன்னா முன்ன ஒரு பெண் கையில குத்துவல் கொடுத்து அனுப்புவாங்க. குத்துவலுக்கு. ஆனா என்ன ஆக்குங்க, ஒரு தட்டு, அதாவது சாந்து தட்டு. ஆமா சாந்து தட்டு. சாந்து தட்டு, ஒரு கம்பி, ஒரு சேலை இதை கொடுத்து முன்னாடி அனுப்புறாங்க. முன்னால அனுப்புறாங்க. அங்கல் வந்து பாதிக்கிட்டே இருக்காங்க. குடிச்சுக்கிறாங்க சொல்லிட்டா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து நல்ல அருமையான பொண்ணு மாசம் 60,000 சம்பாத்து வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போது பார்க்கும் போது திருவள்ளி இறங்கிடுச்சு. சரி கல்யாணம் முடிஞ்சிச்சு, எல்லாமே இறங்கிடுச்சு. கடைசிட்டு இறங்கி பார்க்க போகும்போது இந்த தகவல் ஒரு சேலை கடப்பாங்க. புரியல. ஆமா புரியல. அப்படி சொல்லி கடைசி என்ன செஞ்சா, நான் கல்யாணம் பண்ணி 4 நாள் ஆச்சு. எப்படி மனைவி வேலைக்கு அனுப்பணும்ல, வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் பாக்குறான். இன்னைக்கு மனைவி வேலைக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டு கிளீன் அங்க போயிட்டேன். கல்யாணம் போயிட்டேன். இந்த பொம்பளை என்ன செஞ்சுட்டு பொண்ணு என்ன செஞ்சு பேசாம அந்த தட்டு போயிட்டு கட்டுதல் போயிட்டு வந்து அப்படியே போய் இதுக்கு 100 நாள் இருந்து இந்த 100 நாளைக்கு ஆள ஓடி போச்சு. 100 நாளைக்கு போயிடுச்சு. ஆமா 100 நாளைக்கு போயிருச்சுன்னா
அன்பு அண்ணா அவர்கள் மற்றும் சந்திரன் சார்பாக மற்ற அன்பு அண்ணா அவர்களுக்கு புறநாடி பட்டப்படுவாங்க. மற்றும் ராஜா அவர்கள் மற்றும் இங்கிருந்தாலும் மேடைக்காரனாக இருக்கின்றோம். ராஜாண்ணே வானே, ராஜா ராஜா வாங்க மேடைக்கு வாங்க. அஜானே பேனிங்காப்பா எனக்கு மாலையிலிருந்து மரியாதை செய்த பொன்னாடை போட்டி அனைவருக்கும் பூசாரி குடும்பத்தை வகையாளர் ஆலயம் தொழிலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து அனைவரும் புகழோடும் நன்மையோடு வாழ இறைவனை வேறுபாடு. ஹலோ 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 வச்ச மாதிரி அதே வச்ச ஹலோ 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 இப்பதான் எல்லாத்தையும் இருக்கு. அப்புறமா எனக்கு குறையுது குறைய விடாது. கொட்டையை எடுத்து போடுவேன். அது நிறுவனம் முன்னாடி முன்னாடி மாலைச்சாமி மாணவர்களுக்கு நன்றி பேசப்படுறீங்க பாருங்க. ஹலோ 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 பேசுறது சார்பு கொண்டு வைங்க. சார்பு சரி சார்பு கூட போச்சு பேசி கொண்டு வைங்க. ஹலோ 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 இல்லைப்பா நாளைக்கு அவன் அரங்கேற்ற தொலைஞ்சு விட்டாரா? அன்பப்பா நமது பாரப்பத்து மண்ணிலே பிறந்து பல குடும்பத்தை வாழ்த்தி பல குடும்பத்தை வளர வைத்துக் கொண்டிருக்கும் முனைவரும் ஆகிய ஜோதிடர் பாக்கியராஜ் அன்பு அப்பா அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள அனைத்து நாடக குடிநீர்கள் சார்பிலும் இந்த பொன்னாடை நிறுத்தி புகழ் நல்லா ஜோர கைவிட்டு கைதட்டவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கும். கைதட்டவங்களும் குண்டியை சிறப்பு இருக்கும். எனக்கு முன்னாடி பற்றி வீரமணி தம்பி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
அன்புண்டார் வெள்ளநாடு தனஸ்ரீ இப்படி சார்பாக அன்மா ஜோதிடர் அன்மா பேக்கேஜ் மன்ற 5 அன்பளிப்பு சார்பாக தங்கை தனஸ்ரீ அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஆமா, ரெண்டாவது மாப்பிள்ளை வந்தாச்சு. மாப்பிள்ளை வந்து பொண்ணு ராவரியா பொண்ணை கட்டினா மாசம் 60,000 சம்பளம் மாப்பிள்ளை சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க அங்க வச்சாக்க தட்டிங்கானா மம்பாட்டிங்கானா ஆமா அந்த சேலை கொடுத்துருக்காரு. ஆமா சீரனுக்கு கொடுத்துரு சேலையும் காணும். அப்ப என்ன ஓடி ராவிட்டு ஏழை பொண்ணு போட்டேன். என்னப்பா நீ பொண்ணு முடிச்சு கொடுத்த மாசம் 60,000 சம்பளம் சொன்னாங்க. ஓடி பாக்கிறேன் பொண்ணை காணாமட்டு சொல்லுவேன். அப்புறம் சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரப்பா சொன்னாங்க அவன்கிட்ட 2 பேர் ஆகுறான். பாக்குற போது பாக்குறான். ஏப்பா நீங்க நேரம் போங்க ஆமா நேரம் போங்க. சரி இந்த கரநெட்டுக்கு போங்க. பணமரமா தெரியும். பணமரத்துக்கிட்ட போய் பார்த்துட்டுனா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கு. சரி அப்படி என்னடா நம்ம மனைவி ஆபீஸ் போக காட்டுக்குள்ள போட்டு விடுறாங்க. பணமரமா காட்டுக்குள்ள போட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போறோம். சரி 2 பேரும் நடந்து போறாங்க. 2 பேரும் நானே நண்பன் தான். ஆமா நண்பன் போயிருக்கான். சரி அப்படி போய் பார்த்தா கிட்ட ஒரு 200 பொம்பளைங்க வேலைக்கு வந்தவங்க. ஆமா வரிசையா 2 மண்ணை தட்டி போல 2 மண்ணை கொடுத்தா 2 மண்ணை தட்டப்படி போயிருக்காங்க. இருக்கு சொன்னாங்க. ஏன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு பாக்குறாங்க. பாக்குற போகும்போது மனைவி ராவி பிடிக்கிறா. தட்டத்தான் ஆமா தட்டத்தை ராவி பிடிக்கிறான். ராவி பிடிக்கும் போது பார்த்தாக்க அங்க என்னன்னு பார்த்தாக்க பச்சா வந்து 2 மண்ணை தொட்டு டப்புன்னு போட்டுக்கிறாங்க. சரி அப்பதான் போய் கேட்டான். ஏமா என்னம்மா மாசம் 60,000 மாமன் கொண்டை கொடுத்தான். சரி நீ இந்த ஏங்க தெரியாத உங்களுக்கு இதுதான் மத்திய சர்க்கார் வேலை. மத்திய சர்க்கார் வேலையா? ஆமா அரசாங்கத்து வேலை கேட்டீங்க. அரசாங்கத்து வேலையை உங்களுக்கு கொடுத்தாச்சுல. அப்புறம் எதுக்கு மண்ணை விட்டுனா எதை விட்டுனா அரசாங்க வேலைக்கு நீ கேட்ட வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து அதனால ஏமாட்டு எதாவது போகக்கூடாது. ஏன்னா அங்க போய்கிட்டு பாத்தீங்கன்னா 100 நாவலை கொடுத்துருக்காங்க. 100 நாவலையில போயிட்டு 100 நாவலை பார்ப்பாங்க. பார்த்துட்டு 4 பொங்கலே 4 உட்காந்து சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? ஏடி குருசாமி இருக்காரு. குருசாமி குருசாமி உடனே அந்த நைட் அங்க போயிட்டு அந்த குடும்பத்துல பூரா அங்கேயே பேசி சண்டை போட்டு நாரி ஏன்னாட்டா ஒரு 10 பேர் இருந்தா இந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கு. அதனால இந்த நாடகத்துக்கு வந்து ராந்து துவக்கி இருக்கிறதுனால அந்த நாடகத்துக்காக சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சுவான். அம்மா கோயிலுக்கு எல்லாம் காலம் அம்மா
வந்தாச்சு. ஆமா. அடுத்தபடியாக பொன்னராமம் மாநகரில் வழங்கக்கூடிய பாரபத்தி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ விஜயநாயகி அம்மன் உற்சவம் 9ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு இன்று இந்த திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. கூடக்கோவில் சார்பாளர்கள் முன்னிலும் எனது குடும்பத்தினர் முன்னிலும் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இசை அரசன் கவி குயில் ஐய அவர்கள், ஜி சேராமன் அவர்கள், வேலன் வேடன் விருத்தன், எஸ் திலகசிரி வள்ளி நாயாக காத்துக் கொண்டிருக்கிறார். கேயும் பி மன்னிவண்ணன் அவர்கள் நாரதராக நடிக்க 6 மணி வித்துவான். 6 மணி வித்துவான் BSA ராமபதி அவர்கள் அந்த 6 மணியும் பின்பான். வயிறு வலிக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிரிப்பவர்கள் மனித ஜாதி. வயிறு வலிக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறு சிரிப்பவர்கள் மனித ஜாதி. மனித போர்கள் மிருகமான நாட்டில் சென்னிலைக்குடி SP ராமலிங்கம் அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக்.
கோடையடி சூப்பர் கோடையடி குமரன் பருமனை சேர்ந்த எஸ்பி முருகன் அவர்கள் ஆர்டர் நாளை இனி பி ராசேந்திரன் அவர்கள் அன்சின் அந்த ஹலோ டிசிகலோ நீங்கள் அண்ணன் உயிரோட ராஜமூர்த்தி அண்ணனுக்கு 6 மணி வெடிகளுக்கு பொன்னாடை பற்றி கருவிக்கின்றோம். எங்கள் பாசபுரி அப்பா மிருதங்கள் ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கருவிக்கின்றோம். எனது உயிரான அண்ணன் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கருவிக்கின்றோம். சிந்தா ராஜேந்திரனுக்கு பொன்னாட்டை பற்றி கற்றுக்கின்றோம். இன்ற மேடையில் பப்புடன் நடத்திருக்கும் இன்று பெற்ற அப்பா அவர்களுக்கு எங்களது குடும்பம் சார்பாக கலைக்குழு சார்பாக பொன்னாட்டை பற்றி கற்றுக்கின்றோம். நாட்டாமை அவர்களை மேற்பெருமாக அழைக்கிறார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னவர்கள் எதிர்காலம் மேற்கு வருமாறு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நடக்கின்ற மேற்கு நடக்கிறது.
பெருமாள் அழைக்கப்படுகிறோம். கூடக்கோவில் காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடை பெருமாள் அழைக்கப்படுகிறோம். வயற்பொருள் எங்கிருந்தாலும் மேடை பெருமாள் அழைக்கப்படுகிறோம். மலையாளத்தை சேர்ந்த ஏடிஎஸ் உரிமையாளர் இரண்டாலும் மேடை பெருமாள் சேர்ந்தது. கழக மார்க்சிஸ்ட் உரிமையாளர் நடைபெறுவது சிங்க அவசியம் துண்டு கரைச்சி போகாது. அப்புறமாக பந்தல் அமைப்பு கணேசன் அன்பு உள்ள மேடைக்கோர்கள் அளிக்கின்றார்கள். இங்கு இந்த நாடகத்தை யூடியூப் மூலமாக எடுத்து நாம் மட்டும் காணாமல் உலகமெங்கும் பேரும் புகழும் பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் வசித்து வரும் நண்பர்கள் அனைத்து உள்ளங்களும் வெளிநாட்டிலே வேலையை முடித்துவிட்டு சிறிது நேரம் இந்த நாடகத்தை பார்த்துவிட்டு தான் தூங்கின்றிருக்கார்கள். அப்பேற்பட்ட யூடியூப் சேனல் மேடை நாடகம் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் கல்மேடு அன்பு அண்ணா ஆண்டாரோட்டாரம் வினோத் அன்பு அண்ணா அவர்கள் இங்கு யூடியூப் வருகிறார்கள். அவர்களை மேடை பெறும்படி அன்பு அளிக்கின்றோம். கிராமத்து மேடை யூடியூப் சேனல் கைவிடுங்க நல்லா. ஏன்னா வீட்டில் உட்காந்து நாடகம் பார்க்க கிராமத்து மேடை யூடியூப் சேனல் சார்பாக நன்றி. இங்கே எங்கள் பாசத்துறை அண்ணன் முருகன் அவர்கள் நாடக அமைப்பாளர்களுக்கு எங்களது குடும்பம் சார்பாக பொன்னாடை பற்றி காத்துக் கொள்கின்றோம். பொன்னாடை பூச்சியை கௌரவப்படுத்திய அண்ணன் பாக்கியராசன் குடும்பத்தார்களுக்கும் ராஜா நண்பர்களுக்கும் அன்றாட நன்றி வணக்கம். அடுத்தபடியாக நமது தோழமையை சேர்ந்த வீரமணி பப்புன் மற்ற எல்லா பேரும் பேங்கில் இருக்கக்கூடிய அவர்கள் பெட்டு லொசுக்கு அந்தபடி செய்து பொங்கல் வந்து அழகா இருக்கு அப்படியே. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நமது வீரமணி சோழமணி பப்புன் கம்மியாக சிறந்த முறையில் கரண்ட் உள்ள இடங்களுக்கும் கரண்ட் இல்லாத இடங்களுக்கும் நல்ல சிறந்த முறையில் அமைத்திருப்பது ஒலி அமைப்பு அழகசாமி ரேடியோ மழை வச்சாலுக்கு இது ஒளியாக போட்டு பாத்ரூம் எல்லா வசதியும் பண்ணுங்க. அவங்களுடைய கணேசன் மல்லாங்கனவர்கள் கோட்டை அமைப்பார். எல்லாத்தையும் சொன்னானே அவங்களோட வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்மளை கூட கவனிக்க மாட்டாங்க. சரி, உள்ள பொம்பளை புள்ள உட்காந்துருக்கு, அதை சொல்லுங்க. அந்த பொம்பளை புள்ள எப்ப வருது பதிவாதிருக்காங்க. அந்த பிள்ளைங்க நாங்களே உட்காந்துருக்கோம். நீங்க உட்காந்துக்கலாம். அப்புறம் என்ன இப்படி சொல்றீங்க? அருமையான ஆட்சியில கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்னன்னா வருஷத்துக்கு காலையில இருந்து என்னதான் சேர்த்தா உள்ள உட்காந்துருக்காங்க. ஆமா, நாட்டிய தாரகி நடன குமாரி எமயமலை. மதுரையை சேர்ந்த
கேபி லைலா அவர்கள் காணிச்சிட்டாங்க. கண்ணுமையாக நான் வந்து எல்லாத்தையும் சொல்றானே. நான் யாரும் தெரியல. இந்த மண்ணிலே பிறந்து மக்களுடைய பாரபத்தி கிராம போக்கள் ஆதரவுடன் அந்த மண்ணிலே பிறந்து உங்களது அன்பு தம்பி வி பாக்கியராசர் பப்பு அண்ட் காமி. பூங்காற்றே, அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா அனியா, எல்லாமே மனமாடுதே. பூங்காற்றே, அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா அனியா, எல்லாமே மனமாடுதே. சரி, ஏன்னா நாங்க தான் பாடுறதே. சரி, வெட்டி வச்சு அணிட்டாரு. அப்படியா? நான் பாடினாக்க எதிர்பார்க்க பின்பற்றால நான் வச்சுக்கிடுவோம். அப்படி வச்சுக்கணுமா? பாட்டோட பாடி பார்த்துக்கிறோமா? அப்படி என்ன சொல்றீங்க? ஆமா, என் பாட்டு நீ பாடக்கூடாது. சரி, உன் பாட்டை நான் பாடக்கூடாது. ஓஹோ, ஆமா, ஒரே தாழ்வாங்க. அண்ணன் பி பாக்கியராஜ் அவர்களுக்கு எனக்கு 100 அமல் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமா, ஏன் பாட்டு? ஆமா பாப்பா, ஒரே தாளமா இருக்கான். சரி, ஏன் பாட்டை நீ பாடக்கூடாது. அப்ப பாட்டை மாத்தி மாத்தி பாடணும்ன்றீங்க? ஆமா, உன் பாட்டை நான் பாடக்கூடாது. அப்ப போட்டி அப்புறம் பின்னா போட்டி தானே. வாங்க பாப்பா, வாங்க. ஆமாங்களா? ஏன்டா நாளை கழிச்சு நம்ம போறோம், பாத்துக்கோங்க. ஆமா, பாரபத்தி பாப்புனா நாங்கூர் ராமமூர்த்தி அட்டையன் பாத்துட்டு வாங்க. அப்படியே கையெழுத்து போயிருங்க பேசாட்டு இருக்க. பாருங்க. பூங்காற்றே, அந்த பொண்ணு கிட்ட ஒரு சொல்லி வா அடியா, எல்லாமே மனமாடுதே. கண்ணை வாழும் கண்ணை தாண்டி கண்ணை கேட்ட பொண்ணு நீயம்மா. பார்த்து படிக்கிற பாட்டு நீ பரிசோதி கேட்டு
சொன்னவையே நாயின வண்ணாத்தா உச்சீரகம் எடுத்து பிச்சி பூ வச்சகினி பச்சை மலரப்பட்டில நீ சொன்னாங்க நீ சொன்னவையே நாயின வண்ணாத்தா பக்கத்தில் என்பது நம்ம ரெண்டு ஒற்றுமை தருக்கணும். அதாவது போட்டி போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு நாளைக்கு பெட்டிக்கார என்ன இருந்தாரு, ஒரு வார்த்தைக்கு பெட்டிக்கார என்ன பண்ணாரு, டைம் இல்லை, இப்ப டைம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா பொம்பளை பிள்ளை உள்ள காத்திருக்குது, அதான் பொம்பளை பிள்ளை காத்திருக்குது. ஆமா, அவங்க எதிர்பார்த்துட்டாங்கல்ல, இப்ப டைம் வந்து அதிக நேரம் ஆயிடுச்சு. நாங்க அவங்க பேப்பர் எழுதி கொடுத்தா, ஆமா அவங்க வரணும்ல. அதனால நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்.